ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி என்ன டாபிக் பார்க்க போகிறோம்னா தமிழ்நாடு ஸ்கீம்ஸ் பார்க்க போகிறோம். 2021 2024 வரைக்கும் போட்ட ஸ்கீம்ஸ் பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் ஒன், மிஷன் இயற்கை திட்டம். மிஷன் இயற்கை திட்டம் இது எப்போ லான்ச் பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா 2022-23 கல்வி ஆண்டில் அறிமுகம் பண்ணுறாங்க. இப்போ நீங்கள் கல்வி ஆண்டு கொடுத்துருக்காங்க அப்படின்னா இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பள்ளி சார்ந்த திட்டம் தான். இது 2022-23 கல்வி ஆண்டில் அறிமுகம் பண்ணுறாங்க மிஷன் இயற்கை திட்டம். எதுக்காகன்னு பார்த்தீங்கன்னா பள்ளிகளில் பசுமை அமைச்சரவைகள் அமைக்கிறாங்க. பள்ளிகளில் பசுமை அமைச்சரவைகள் அமைச்சு அதில் வந்து பார்த்திங்கன்னா பள்ளிகளில் காய்கறி தோட்டம், மழைநீர் சேகரிப்பு, கழிவு மேலாண்மை, விழிப்புணர்வு பணிகள் இந்த மாதிரிலாம் பண்ணுறாங்க. இதான் மிஷன் இயற்கை திட்டம். இந்த மாதிரி பண்ணுறவங்க பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி பண்ணுற ஒரு 5 ஸ்கூலை செலக்ட் பண்ணுறாங்க. சிறந்த ஒரு 5 ஸ்கூலை செலக்ட் பண்ணி அந்த 5 ஸ்கூலில் இருந்து 25 மாணவர்கள், ஒவ்வொரு ஸ்கூல்லேருந்தும் ஒரு 5 மாணவர்கள் தேர்ந்தெடுத்து 25 மாணவர்களுக்கு விருது வழங்குறாங்க. 2023-24 கல்வியாண்டில் தமிழக பள்ளி கல்வித்துறை யார் லான்ச் பண்ணாங்க பார்த்தீங்கன்னா தமிழக பள்ளி கல்வித்துறை அவங்களோட சேர்ந்து WWF வேர்ல்டு வைட் ஃபண்ட் ஃபார் நேச்சர் வேர்ல்டு வைட் ஃபண்ட் ஃபார் நேச்சர் இவங்க 2 பேரும் சேர்ந்து வந்து பார்த்தீங்கன்னா இதை செயல்படுத்துகிறாங்க. இதான் மிஷன் இயற்கை திட்டம். வந்து பார்த்தீங்கன்னா பள்ளிகளுக்கு ஒரு 5 ஸ்கூலை செலக்ட் பண்ணுறாங்க. 5 ஸ்கூலில் இருந்து ஒரு 25 மாணவர்கள். இதுக்காக பார்த்தீங்கன்னா பள்ளிகளில் காய்கறி தோட்டம், மழைநீர் சேகரிப்பு முறை, கல்வி மேலாண்மை. அடுத்து நீங்கள் நலமா திட்டம். நீங்கள் நலமா இந்த ஸ்கீம் எப்போ லான்ச் பண்ணுறாங்கன்னா மார்ச் 6 2024 லான்ச் பண்ணுறாங்க. எங்கே பார்த்தீங்கன்னா சென்னையில் தொடங்குறாங்க. இந்த ஸ்கீம் எதுக்காகன்னு பார்த்தீங்கன்னா அரசு திட்டங்களின் பயன் குறித்து பொதுமக்களிடம் கேட்டு அறிவது இந்த ஸ்கீம். அரசு திட்டங்கள் அதாவது ஸ்கீம்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு கவர்மெண்ட் போட்ட ஸ்கீம்ஸை பற்றி பொதுமக்களிடம் கேட்டு தெரிஞ்சுக்கிறதுக்காக தான் இந்த நீங்கள் நலமா திட்டம். கேட்பவர்கள் யாருன்னு பார்த்தீங்கன்னா முதலமைச்சர், அமைச்சர்கள், தலைமை செயலர், துறை செயலர்கள் தான் இந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா பொதுமக்களிடம் போயிட்டு கேட்குறாங்க. இந்த மாதிரி ஸ்கீம்ஸ் பற்றி இந்த பயனடைஞ்சங்களா உங்களுக்கு பயன்பெற வகையில் இருக்கான்னு சொல்லிட்டு கேட்குறத நீங்கள் நலமா திட்டம். அடுத்து உங்களை தேடி உங்கள் ஊரில் திட்டம். உங்களை தேடி உங்கள் ஊரில் திட்டம் வந்து எப்போ லான்ச் பண்ணுறாங்கன்னா ஜனவரி 31, 2024 வந்து பார்த்தீங்கன்னா மாதந்தோறும் 4வது புதன் மாவட்ட ஆட்சியர் தலைமையில் ஒரு முகாம் போடுறாங்க. மாதந்தோறும் 4வது புதன்கிழமை வந்து பார்த்தீங்கன்னா மாவட்ட ஆட்சியர் தலைமையில் ஒரு முகாம் போடுறாங்க. இது வந்து சென்னை தவிர அனைத்து பகுதிகளிலும் நடைபெறும். இது வந்து பார்த்தீங்கன்னா உங்களை தேடி உங்கள் ஊரில் வந்து சென்னை கிடையாது, சென்னை தவிர மற்ற இடங்களுக்கெல்லாம் இந்த ஸ்கீம் வந்து தொடங்குறாங்க. மாவட்ட ஆட்சியர் மற்றும் இதர உயர் அதிகாரிகள் காலை 9 மணி முதல் மறுநாள் காலை 9 மணி வரை வட்ட அளவில் தங்கி ஆய்வு பண்ணுறாங்க. அங்கேயே தங்கி வந்து பார்த்தீங்கன்னா அதை பார்த்தீங்கன்னா ஆய்வு பண்ணுறாங்க. இதை உங்களை தேடி உங்கள் ஊரில். உங்களை தேடி உங்கள் ஊரில் எப்போ லான்ச் பண்ணாங்க ஜனவரி 31, 2024 மாதந்தோறும் 4வது புதன்கிழமை வந்து பார்த்தீங்கன்னா மாவட்ட ஆட்சியர் வந்து கேம்ப் போடுறாங்க. அவங்க வந்து காலை 9 முதல் இரவு 9 மணி வரை வங்கி அங்கேயே தங்கி அதை பார்த்தோன்னா ஆய்வு பண்ணுறாங்க. இதை உங்களை தேடி உங்கள் ஊரில் திட்டம். அடுத்து கள ஆய்வில் முதல்வர் திட்டம். கள ஆய்வில் முதல்வர் திட்டம் இது எப்போ லான்ச் பண்ணுறாங்கன்னா October 17, 2023 October 17, 2023 முதலமைச்சர் பல்வேறு மாவட்டங்களுக்கு நேரடியாக சென்று ஆய்வு பண்ணுறாரு. ஸ்கீம்ஸில் எப்படி நடக்குது அதை பற்றி தெரிஞ்சுக்கிறதுக்காக முதலமைச்சர் வந்து பார்த்தீங்கன்னா நேரடியாகவே போயிட்டு அதை பார்த்தோன்னா ஆய்வு மேற்கொள்றாரு. இதுதான் கள ஆய்வில் முதல்வர் திட்டம். October 17, 2023 லான்ச் பண்ணுறாங்க. அடுத்து மக்களுடன் முதல்வர் திட்டம். மக்களுடன் முதல்வர் திட்டம் இது எப்போ லான்ச் பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா 2023 டிசம்பர் 18 கோவையில் லான்ச் பண்ணுறாங்க. மக்களுடன் முதல்வர் திட்டம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ரீசெண்டாக ஜிஎம்ஆர் ஸ்கீம் வந்து லான்ச் பண்ணிருப்பாங்க. உங்களுடன் ஸ்டாலின் திட்டம் ரெண்டுமே வந்து பார்த்தீங்கன்னா ஒரே மாதிரி ஸ்கீம் தான். இது எப்போ லான்ச் பண்ணாங்கன்னா டிசம்பர் 18, 2023 கோவையில் லான்ச் பண்ணுறாங்க. பொதுமக்களுக்கான அரசின் சேவைகள் விரைவாகவும் எளிதாகவும் கிடைக்கிறதுக்காக இந்த ஸ்கீம். கோரிக்கைகள் சிறப்பு முகாம்கள் மூலம் பெறப்பட்டு தீர்வு வழங்குதல். தீர்வு வந்து பார்த்தீங்கன்னா 30 நாளில் தீர்வு வழங்கிடுவாங்க. இதான் மக்களுடன் முதல்வர் திட்டம் வந்து 30 நாட்களில் தீர்வு வழங்கிடுவாங்க. அடுத்து முதல்வர் ஸ்டாலினின் நேரடி கண்காணிப்பில் முதல்வரின் முகவரித்துறையால் சிஎம் செல்ஃப் வந்து பார்த்தீங்கன்னா இது செயல்படுத்தப்பட்டு வருகிறது. முதல்வர் ஸ்டாலினின் நேரடி கண்காணிப்பில் முதல்வரின் முகவரித்துறையால் செயல்பட்டு வருகிறது மக்களுடன்
முதல்வர் திட்டம். இது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய ஸ்டாலின் திட்டம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 10,000 சேவைகளை வழங்குறாங்க. இந்த ஸ்கீமை வந்து பார்த்தீங்கன்னா இதே மாதிரி தான். அதாவது கோரிக்கைகள் சிறப்பு முகாம்கள் போட்டு என்ன தீர்வு காணலாம்னு சொல்லிட்டு அந்த ஸ்கீமில் பார்ப்பாங்க. அடுத்து ஊரக பகுதிகளில் மக்களுடன் முதல்வர் திட்டம். ஊரக பகுதிகளில் மக்களுடன் முதல்வர் திட்டம் இது எப்போ லான்ச் பண்ணுறாங்கன்னா ஜூலை 11, 2024 லான்ச் பண்ணுறாங்க. எங்கே பார்த்தீங்கன்னா தருமபுரி மாவட்டம், பாளையம்புதூர் அரசு மேல்நிலைப்பள்ளி, தருமபுரி மாவட்டம். இந்த ஸ்கீம் வந்து பார்த்தீங்கன்னா அதே மாதிரி தான், பட் ஆனால் இது ஊரக பகுதிகளில் மக்களுடன் முதல்வர். அடுத்து டிஎன் ரைஸ் திட்டம். டிஎன் ரைஸ், இந்த ரைஸ்க்கான அப்ரிவேஷன் பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு ரூரல் இன்குபேட்டர் அண்ட் ஸ்டார்ட் அப் எனேபிளர். இதான் ரைஸோட அப்ரிவேஷன், தமிழ்நாடு ரூரல் இன்குபேட்டர் அண்ட் ஸ்டார்ட் அப் எனேபிளர். தமிழ்நாடு ஊரக தொழில்காப்பு புத்தொழில் உருவாக்கு நிறுவனம். தமிழ்நாடு ஊரக தொழில்காப்பு புத்தொழில் உருவாக்கு நிறுவனம் தான் இந்த டிஎன் ரைஸ். எப்போ லான்ச் பண்ணுறாங்கன்னா ஜூலை 2, 2024 சென்னையில் லான்ச் பண்ணுறாங்க. எதுக்காகன்னு பார்த்தீங்கன்னா ஊரக பகுதிகளில் பெண்கள் ஸ்டார்ட் அப் நிறுவனங்கள் தொடங்குறதுக்காக, ஊரக பகுதிகளிலையும் பெண்கள் வந்து ஸ்டார்ட் அப் நிறுவனம் தொடங்குவதற்காக தான் இந்த ஸ்கீமை லான்ச் பண்ணுறாங்க. அவங்கள வந்து பார்த்தீங்கன்னா தொழில் முனைவராக மாற வழிகாட்டுதல் ப்ளஸ் நிதி மேலாண்மையும் கொடுக்குறாங்க. நிதி மேலாண்மை, தொழில் முனைவராக வழிகாட்டுதல் மற்றும் நிதி மேலாண்மையெல்லாம் எப்படி பண்ணலாம் சரிங்களா, ஒரு தொழில் தொடங்குவதற்கான வழிமுறைகள் என்ன, அதை பற்றின அட்வைஸ் கொடுக்குறாங்க. ப்ளஸ் நிதி மேலாண்மையை பற்றி சொல்லி தராங்க. வாழ்ந்து காட்டுவோம் திட்டத்தின் கீழ் இது தொடங்கப்பட்டது. டிஎன் ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா வாழ்ந்து காட்டுவோம் திட்டத்தின் கீழ் தொடங்கப்பட்டது. இது வந்து பழைய ஸ்கீம், இது வாழ்ந்து காட்டுவோம் திட்டம். அடுத்து வாழ்ந்து காட்டும் திட்டம் தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த திட்டம் வந்து உலக வங்கி உதவியுடன் ஊரக நிறுவனங்கள் மேம்பாடு மற்றும் கிராமப்புற வருவாய் அதிகரிப்பு. இந்த ஸ்கீம் வந்து பார்த்தீங்கன்னா இவங்க 2 பேரும் சேர்ந்து பண்ணுறாங்க. உலக வங்கி மற்றும் ஊரக நிறுவனங்கள் மேம்பாடு மற்றும் கிராமப்புற வருவாய் அதிகரிப்பு. அடுத்து அண்ணல் அம்பேத்கர் தொழில் முன்னோடி திட்டம். அண்ணல் அம்பேத்கர் தொழில் முன்னோடிகள் திட்டம். இந்த ஸ்கீம் எப்போ லான்ச் பண்ணாங்கன்னா ஜூன் 27. அண்ணல் அம்பேத்கர் தொழில் முன்னோடிகள் திட்டம் வந்து பார்த்தீங்கன்னா ஜூன் 27, 2023 தொடங்குறாங்க. எங்கன்னு பார்த்தீங்கன்னா சென்னையில். இந்த ஸ்கீம் யாருக்காகன்னு பார்த்தீங்கன்னா குறிப்பாக ஆதி திராவிடர் மற்றும் பழங்குடி சமுதாயங்களை சேர்ந்த தொழில் முனைவோருக்கு கடன் வழங்கும் திட்டம் தான் இந்த அண்ணல் அம்பேத்கர் தொழில் முன்னோடிகள் திட்டம். இது வந்து ஒரு கடன் வழங்கும் திட்டம். பார்த்தீங்கன்னா யாருக்காகனா எஸ்சி/எஸ்டி பீப்புளுக்காக. எஸ்சி/எஸ்டி பீப்புளில் தொழில் தொடங்க ஆசை இருக்கிறவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கடன் வழங்கும் திட்டம். இது என்ன கிரைட்டீரியான்னு பார்த்தீங்கன்னா 55 வயதுக்கு உட்பட்டவர்கள் புதிதாக தொழில் தொடங்க 1.5 கோடி ரூபாய் வரைக்கும் கடன் பெறலாம். அண்ணல் அம்பேத்கர் தொழில் முன்னோடி திட்டத்தில் வந்து பார்த்தீங்கன்னா 1.5 கோடி ரூபாய் வரைக்கும் கடன் பெறலாம். யாருக்குன்னு பார்த்தீங்கன்னா 50 வயதுக்கு உட்பட்டவர்களுக்கு மட்டும்தான் இந்த லோன். மொத்த திட்டத்தில் 65% வந்து பார்த்தீங்கன்னா வங்கி கடனாக ஏற்பாடு செய்யப்படும். மொத்த திட்டத்தில் 65% வந்து வங்கி கடனாக ஏற்பாடு செய்யப்படும். மீதமுள்ள 35% வந்து பார்த்தீங்கன்னா அரசின் பங்காக மானியம் வழங்கப்படும். ஒரு 100% வச்சுக்கோங்களா, அதை வந்து 65% வந்து பார்த்தீங்கன்னா வங்கி கடனாக கொடுக்கும். மிச்சத்துக்கு 35% வந்து கவர்மெண்ட்டு சப்சிடியை மானியமாக கொடுத்துருவாங்க. புதிய தொழில்கள் மற்றும் ஏற்கனவே இருக்கும் தொழில் நிறுவனங்களின் விரிவாக்கம் இரண்டுக்கும் இந்த திட்டம் வந்து பார்த்தீங்கன்னா மானியம் பெறலாம். ஆல்ரெடி இருக்க ஒரு தொழிலை வந்து இன்னும் மேம்படுத்துவதற்கு பார்த்தீங்கன்னா இந்த லோன் கொடுக்குறாங்க. புதுசாக தொழில் தொடங்குவதற்கும் ஆல்ரெடி இருக்க ஒரு தொழிலை வந்து மேம்படுத்துவதற்கும் விரிவாக்கம் பண்ணுவதற்கும் இந்த திட்டம் வந்து பயன்படும். அடுத்து சமாதான் திட்டம். இது வந்து பார்த்தீங்கன்னா பீரியட் கொடுத்துருக்காங்க. அக்டோபர் 16, 2023 31 மார்ச் 2024 வரைக்கும். எதுக்காகன்னு பார்த்தீங்கன்னா வணிகர்கள் நிறுவனங்கள் வணிக வரி நிலுவைத் தொகையை செலுத்த புதிய அணுகுமுறை. அது பிஸ்னஸ் மேலே வந்து டேக்ஸ் இல்லைங்களா, ப்ளஸ் அந்த கம்பெனி வந்து டேக்ஸ் செலுத்துவதற்கு ஓகேங்களா, அதுக்காக ஒரு புதிய வழிமுறை இது. வணிகர்கள் குறிப்பிட்ட சதவீத தொகையை செலுத்தி வரி நிலுவை வழக்கிலிருந்து விடுவித்துக் கொள்ள முடியும். அவங்க வந்து பார்த்தீங்கன்னா டேக்ஸ் பே பண்ணாமல் இருப்பாங்க, அவங்களுக்கு இந்த ஸ்கீம். இந்த டேக்ஸ் பே பண்ணாமல் இருக்கும்போது வந்து பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு டேக்ஸ் ரொம்ப அதிகமாக அதாவது எக்ஸ்ட்ராவாக டேக்ஸ் ஃபைன் அமௌண்ட்லாம் போட்டு இன்னும் எக்ஸ்ட்ராவாக இருக்கும். அவங்களுக்கு அதாவது இந்த ஸ்கீம் சமாதான திட்டம். வணிகர்கள் குறிப்பிட்ட சதவீத தொகையை செலுத்தி வரி நிலுவை வழக்கிலிருந்து விடுவித்துக் கொள்ள முடியும். ஒரு பர்டிகுலர் அமௌண்ட்டை வந்து பார்த்தீங்கன்னா கட்டிட்டு அவங்க வந்து பார்த்தீங்கன்னா இதுலேருந்து இந்த வழக்கிலிருந்து விடுவித்துக் கொள்ள முடியும். 50,000 வரை வரி வட்டி அபராதம் தள்ளுபடி பண்ணுறாங்க. 50,000 வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா இதுக்கு டிஸ்கவுண்ட் பண்ணுறாங்க. அடுத்து சுயசான்று திட்டம். இது எப்போ தொடங்குறாங்கன்னா ஜூலை 22, 2024
சுயசான்று திட்டம். தமிழகத்தில் 3500 சதுர அடி பரப்பில் கட்டப்படும் குடியிருப்பு கட்டுமானத்துக்கு இணைய வழியில் உடனடி அனுமதி. இது வந்து பார்த்தீங்கன்னா உடனடி அனுமதி எதுக்காகன்னு பார்த்தீங்கன்னா புதிய குடியிருப்பு கட்டுமானத்துக்கு. அந்த கட்டுமானம் அந்த குடியிருப்பு வந்து பார்த்தீங்கன்னா 3500 சதுர அடிப்பரப்பில் கட்டப்பட்டிருக்கணும். அந்த மாதிரி இருந்தால் தான் அவங்களுக்கு மட்டும்தான் இந்த ஆன்லைன் மூலிமா வந்து பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு சர்டிஃபிகேட் கொடுக்குறாங்க. அனுமதிக்கான காலம் வந்து பார்த்தீங்கன்னா 5 ஆண்டுகள். 3500 சதுர அடி கட்டட பரப்புக்குள் தரைத்தளம் அல்லது முதல் தளம், கிரவுண்ட் ஃப்ளோர் இல்லைனா ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் 3500 ஸ்கொயர் ஃபீட் தான் இருக்கும். அனுமதி பெறும் கட்டடங்களுக்கும் சாலைக்கும் இடையிலான தொலைவு வந்து பார்த்தீங்கன்னா 1.5 மீட்டருக்கு இருக்க வேண்டும். அனுமதி பெறும் கட்டடத்துக்கும் அந்த ரோடுக்கும் வந்து பார்த்தீங்கன்னா 1.5 கிலோமீட்டர் வந்து இடைவெளி இருக்கும். இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா கிரைடீரியா, அந்த சுயசான்று திட்டத்துக்கான கிரைடீரியா தான் இதெல்லாம். ஓகே, அடுத்த வீடியோ பார்ப்போம். தேங்க்யூ.